மிஸ்டர் திருவேங்கடம், நீங்க படிச்சவர் தானே, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு உங்களுக்கு தெரியாதா? எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்ல சார். என் மருமகளை காணும், அதுதான் என் ப்ராப்ளம். அவ திரும்ப வந்துட்டான்னா எல்லாம் சரியா போயிடும். நோ மிஸ்டர் திருவேங்கடம், யூ ஆர் நாட் நார்மல். உங்களுக்கு லைட்டா நெஞ்சு வலி வந்திருக்கு, அது உங்களுக்கு தெரியுமா? என் நெஞ்சு இன்னும் வெடிக்காம இருக்கேன். அத நினைச்சு சந்தோஷப்படுங்க டாக்டர். அதை நினைச்சு உங்க பேரனும் மருமகளும் சந்தோஷப்படுவாங்களா? டாக்டர், அவர்கிட்ட பேச்சு கொடுக்காதீங்க டாக்டர். அவரை தூங்க வைங்க, இல்லைன்னா அவர் கூலாகிற மாதிரி ஏதாவது சொல்லுங்க டாக்டர். டேய், அவர் என்னடா சொல்றது? நான் சொல்றேன்டா. என் லட்சுமி வந்தாதான் எனக்கு கூலாகும். அவளை தேடி கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு இப்படி 2 பேரும் என் மூஞ்ச பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு இன்னும் கோபம் அதிகமா தான் வரும். ஆல்ரைட் மிஸ்டர் திருவேங்கடம், நீங்க அமைதியா இருங்க. நீங்க டென்ஷன் ஆகாம இருங்க. உங்க பேரன் மருமக பொண்ண கட்டாயமா கூட்டிட்டு வருவான், சரியா? நீங்க டென்ஷன் ஆனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகமாகும். அப்புறம் தேடுறாங்க இல்லையா உங்க மருமக பொண்ண, அதுவும் கெட்டு போகும். பாத்துக்கோங்க சிஸ்டர், நீங்க பாத்துக்கோங்க. ஓகே டாக்டர். நீங்க 2 பேரும் கொஞ்சம் வெளியில வாங்க. ஆஸ் பர் த ரிப்போர்ட், தாத்தா இப்போ நார்மலா தான் இருக்காரு. அவருக்கு நெஞ்சு வலி வந்தது உண்மைதான், ஆனா பெருசா பயப்பட எதுவுமே இல்ல. தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ டாக்டர். டாக்டர். இந்த வார்த்தை எப்போ உங்க வாயில இருந்து வரும்னு காத்துக்கிட்டே இருந்தேன். தேங்க்ஸ் அலா. ஆனா பிபி மட்டும் கொஞ்சம் ஹெவியா இருக்கு. அவர் டென்ஷன் ஆகவே கூடாது. அவர் மனசு வந்து கத்த ஆரம்பிச்சாருன்னா பிபி அதிகமாயிடும். பாத்துக்கோங்க, அவர் வயசுக்கு இப்போ இருக்கிறது ரொம்ப ஜாஸ்தி. அதனால அவர் மனசு கோணாத மாதிரி பாத்துக்கோங்க. ஓகே டாக்டர், கண்டிப்பா நல்லபடியா பாத்துக்கிறோம். ஓகே, தேங்க்யூ டாக்டர். அம்மா, பாத்ரூம் நல்லா சுத்தம் பண்ணிட்டேம்மா. தரையெல்லாம் சுத்தம் பண்ணிட்டேம்மா. நான் வரேம்மா. நீங்க செருப்பு போட்டுட்டு வேலை செய்ய வேண்டியதானே? அதை ஏமா கேக்குறீங்க? காலையில வேலைக்கு வரும்போது செருப்பு அறுந்து போச்சுமா. இப்ப புது செருப்பு வாங்குறதுக்கு கையில காசு இல்லம்மா. அதாம்மா. சரிம்மா, அங்க ஒரு செருப்பு இருக்குல்ல, ஆமாம்மா. நீங்க அந்த செருப்பை போட்டுட்டு வேலை செய்யுங்க. அம்மா, நீங்க என்னம்மா பண்ணுவீங்க? அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல. இப்ப நான் டிஃபன் வாங்க போறேன். ஆஸ்பத்திரி எதிரிலேயே செருப்பு கடை இருக்கு. கையோட நான் செருப்பு வாங்கிட்டு வந்துடுறேன், சரியா? இப்ப நீங்க இந்த செருப்பு போட்டுக்கிட்டு வேலையை பாருங்க. ரொம்ப நன்றிம்மா, நான் வரேன். நான் வரேம்மா. உங்க காலுக்கு சரியா இருக்குல்ல செருப்பு? சரியா இருக்கு. டேய் சந்தோஷ், அந்த செருப்பு பாரு. சந்தோஷ், காலையில தானே அந்த செருப்பு பார்த்துட்டு அத்தையோட செருப்பா இருக்கும்னு சொன்னேன். அது இவங்களோடது போல. நான் அப்பவே சொன்னேன்ல, அரண்டவன் கண்ணுக்கு இருந்ததெல்லாம் பேய் மாதிரின்னு. எந்த செருப்பு பார்த்தாலும் உனக்கு அம்மா செருப்பு மாதிரியே தெரியுது. தாத்தாவை நம்ம குறை சொல்றோம், உண்மையில நம்மளே நார்மலா இல்லடா. நீ சொல்றது கரெக்ட் தான். என்ன சார், எதுக்கு எழுந்திருக்கிறீங்க? ஏதாவது வேணுமா உங்களுக்கு? ஒண்ணு இல்ல, சும்மா எவ்வளவு நேரம் படுத்துக்கிட்டே இருக்க முடியும்? முதுகெல்லாம் வலிக்குதுங்க. இதெல்லாம் தப்பு. டாக்டர் இன்னும் உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணவே இல்லை. அதுக்குள்ள நீங்க இப்படி நடமாடினா நியாயமா? பரவாயில்லைங்க, படுத்துக்கிட்டே இருந்தாதான் ஒரு நோயாளி மாதிரி ஃபீல் ஆகுது. ஒரு சேஞ்சுக்காக நான் அந்த சேர்ல உட்கார்றேன். வேணாம் நீங்க சார், எப்படி உட்காருங்களா? வேணாம் வேணாம் வேணாம், Please. நீங்க இங்கே படுங்க. முதுகெல்லாம் பெயினா இருக்குங்க, முடியல. உட்காருங்க.
உட்காருங்க மேடம். ஆ, போர் அடிக்கலையா உங்களுக்கு? ஓ வீட்ல எனக்கு ஏதாவது வேலை இருந்துகிட்டே இருக்கும், இல்லைன்னா யாராவது என்ன கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இங்க அந்த மாதிரி எதுவும் இல்லைல்ல, அதுக்கு பதிலா தான் உங்களை பாத்துக்கிறேன். சோ ஏதாவது ஒண்ணு செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும்ல? எதுவும் செய்யாம சும்மா இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். எனக்கும் அப்படிதான் தோணுது. சரி, நீங்க எப்ப சமைக்க கத்துக்கிட்டீங்க? அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆசைப்பட்டுலாம் கத்துக்கிட்டேன்னு சொல்ல முடியாது. என் அம்மா ஒரு சின்ன ஹோட்டல்ல வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இப்ப இந்த ஹோட்டல் இருக்குல்ல, அதேதான். அந்த காலத்துல அது ஒரு சின்ன குடிசை, டீ கடை மாதிரின்னு சொல்லலாம். மத்தியான நேரத்துல மட்டும் தக்காளி சாதம், புளி சாதம், இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் சாப்பிட கிடைக்கும். ஓ, உங்க அம்மா அங்க சமைச்சிட்டு இருந்தாங்களா? பாத்திரம் கழுவிட்டு இருந்தாங்க. அப்புறம் சமைக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு கட்டத்துல எங்க அம்மா இல்லைன்னா அந்த கடையே இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பயங்கரமான உழைப்பாளி, நேரங்காலம் பார்க்காம உழைச்சிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலி உங்களை மாதிரின்னு கூட சொல்லலாம். நான் என்ன பண்றேன்? எல்லா பெண்களும் வீட்ல என்ன செய்யறாங்களோ அதை தான் நானும் செய்யறேன். இதுல பெருமைப்படுறதுக்கு எதுவும் இல்லைங்க. நீங்க அப்படிதான் சொல்லுவீங்க, ஆனா வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு தானே தெரியும். உங்க அம்மா தான் உங்களுக்கு சமையல் கத்து கொடுத்தாங்களா? அம்மா கத்து கொடுத்தாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா அம்மா சமைக்கிறத பார்த்துக்கிட்டே இருந்து அப்படியே எனக்கும் கொஞ்சம் கொஞ்சமா சமைக்க வந்துருச்சு. நான் நல்லா சமைக்கிறேன்னு சாப்பிட்டு பார்த்த 4-5 பேர் சொன்னதுனாலதான் படிக்கிற படிப்பையும் சமைக்கிறது சம்பந்தமாவே பிக்ஸ் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். உங்க அம்மா அதுக்கு ஒத்துக்கிட்டாங்களா? ஒத்துக்காம பின்ன? அம்மாவுக்கு எப்பவுமே என்னோட எதிர்காலத்தை பத்தி தான் கனவெல்லாம். நான் ஒரு பெரிய ஹோட்டல் முதலாளி ஆகணுங்கிறது தான் அவங்களோட லட்சியம். வேற என்ன செஞ்சேனோ இல்லையோ, இந்த ஒரு விஷயத்துல அம்மாவோட கனவை நான் ஓரளவுக்கு நிறைவேற்றிருக்கேங்கிற திருப்தி இருக்கு. இது பெரிய விஷயங்க. நான் சாதிச்சது பெருசு இல்லைங்க. ஆனா கையில ஒரு 10 பைசா கூட இல்லாத நேரத்திலேயே நான் ஒரு ஹோட்டல் முதலாளியா வருவேன்னு அம்மா சொன்னாங்க பாருங்க. அதான் பெருசு, பெரிய மனசு. எல்லாரோட அம்மாவும் இப்படிதாங்க. அம்மாக்களுக்கு அவங்களோட பிள்ளைகளை தாண்டி எதுவுமே முக்கியம் இல்லை. மேபி சின்ன வயசுல எனக்கு அம்மா இல்லாம போனதுனால அந்த பாதிப்பு எனக்கு அதிகமா இருக்குமோ என்னமோ தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லுவீங்க, அம்மா இல்லாத பிள்ளைங்களுக்கு வாழ்க்கை பாதி இருட்டுதாங்க. அது எனக்கு டவுட்டே இல்லை. சரிடா கண்ணா, நான் அமைதியா நான் ஒதுங்கி போயிடுவேன். அவன் கோவத்துல தான் பேசினா கூட அதுக்கு கூட ஒரு வரமுறை இருக்குல்ல. ஏய், நீ மட்டும் போன்ல பேசாம நேர்ல வந்து பேசியிருந்தேன்னு வையி, பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன். அங்க கையில கிடைக்கிறத எடுத்து உன் மண்டைய பொளந்திருப்பேன். தாத்தா. மாமா என்ன சொல்றீங்க மாமா? அடத்து மானம் கட்டவளே, யாரடி நீ? எனக்கிட்டே வந்து மிமிக்ரி பண்றியா? ஏய், இந்த வேலையெல்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சுக்க. ஜபார், நான் திருவாரூர் திருவேங்கடம். என்னை பத்தி உனக்கு என்ன தெரியும்? ஏய், சந்தோஷ் உன்னை ஏற்பாடு பண்ணானா? எவ்வளவு பணம் வாங்கின அவன்கிட்ட? மாமா, நீங்க என்ன பேசுறீங்கன்னே எனக்கு புரியல. ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஜபார், இதுக்கு மேல இன்னொரு வார்த்தை பேசுன, ட்ரூ காலர்ல நீ யாருன்னு பார்த்து போன் பண்ணி உன் வீட்டு அட்ரஸ கேட்டு உன் வீட்டுக்கு வந்து சுண்ட புடிச்ச ஆட்டுன்னு ஆட்டி புடுவேன். வாடி போன. ஆழம் தெரியாம வாய விட்டவோ.
வெக்கமா இல்ல உனக்கு? உங்க அம்மா மாதிரி பேசுறதுக்கு ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட ஏற்பாடு பண்ணிருக்க. சை. தாத்தா தாத்தா, சந்தோஷ் பண்ணது தப்புதான் தாத்தா. அதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனா அந்த அண்ணா அத்தை மாதிரி பேசினப்போ நானே அப்படியே மறந்து போயிட்டேன். நீங்க எப்படி தாத்தா கொஞ்சம் கூட யோசிக்காம கண்டுபிடிச்சிட்டீங்க? அட கூமுட்டைகளா, படிச்சவங்களா நீங்க 2 பேரும்? நீங்க தான் வாழ்க்கை, நீங்க தான் எதிர்காலம்னு நம்பிக்கிட்டு இருந்தா பாரு என் மருமக பொண்ணு. அவளை சொல்லணும். தாத்தா தயவு செஞ்சு எங்களை தப்பா நினைக்காதீங்க தாத்தா. உங்களுக்கு உடம்பு சரியில்லாததுனால நீங்க ரொம்ப டென்ஷன் ஆகி பிபி ஏறி இந்த மாதிரி கத்துனீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் ஏதாவது வந்துரும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. அதனால உங்களை கொஞ்சம் அமைதிப்படுத்துறேன்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட அம்மா மாதிரி பேசுறதுக்காக அரேஞ்ச் பண்ணேன். மத்தபடி வேற எந்த உள்நோக்கமும் இல்ல தாத்தா. தாத்தா நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க தாத்தா. இங்க வந்ததுல இருந்து ஒரு செகண்ட் கூட தூங்கல. போய் சாப்பிட்டு வாங்கன்னு சொன்னா அதையும் செய்ய மாட்டேங்கிறாங்க. நாள் பூரா இப்படி கண்ணை முடிச்சுட்டு இருந்தா உடம்புக்கு என்ன ஆவறது? அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்ல சார். நீங்க குணமாயிட்டாலே எனக்கு போதும். ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல உங்களை தலையில ரத்தம் சொட்ட சொட்ட பாக்கும்போது எனக்கு பகீர்னு ஆயிடுச்சு தெரியுமா? எப்படியாவது உங்களை காப்பாத்திட மாட்டோமான்னு தவிச்சு போயிட்டேன். கடவுள் புண்ணியத்துல இப்ப நீங்க நல்லா ஆயிட்டீங்க. எனக்கு அதுவே போதும். இட்ஸ் ஓகே. ஐ எம் ரியலி ஹாப்பி மிஸ்டர் ஹரி. உங்க ரிப்போர்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டேன். எல்லாமே நார்மலா இருக்கு. ஓ, இன்னைக்கு ஈவினிங்குள்ள உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணிடுறேன். அதை சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். thank you so much டாக்டர். thank யூ you. மோஸ்ட் வெல்கம். நீங்க உடம்ப பாத்துக்கோங்க. அப்போ சாயங்காலம் இவரு ஹாஸ்பிடல்ல இருந்து போயிடலாமா? ஓ எஸ், கண்டிப்பா. ஓ நன்றி டாக்டர். இட்ஸ் ஓகே. டேக் கேர். sure. அப்பாடா, இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நிஜமாவே என் கண்ணுக்கு நீங்க கடவுளா தான் தெரியுறீங்க. என்ன சார் இது? இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்? என் இடத்துல யார் இருந்தாலும் என்ன செய்வாங்களோ அதைத்தான் நானும் பண்ணேன். ஏன் சார் இப்படி பெருசுபடுத்திட்டு இருக்கீங்க? இல்லைங்க, உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு. உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, ஏகப்பட்ட பொறுப்பு இருக்கு. எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்காக இப்படி வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்கன்னா உண்மையிலேயே நான் ரொம்ப கொடுத்து வச்சோம் தான். தயவு செஞ்சு மறுபடியும் இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க. ஆமா, எனக்கு சங்கடமா இருக்கு. நீங்க குணமாயிட்டீங்கன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. இனிமே எப்பவுமே பாதுகாப்பா இருக்கணும். ஆமா, ஜாக்கிரதையா இருக்கணும். கொஞ்ச நாளைக்கு வீட்ல இருந்து வெளியில போகாம வீட்லயே இருக்கணும். வீட்டோட இல்ல, ஹோட்டலோட. சரி சரி, ஹோட்டலோடயே இருங்க. அப்படி செஞ்சீங்கனாலே போதும். நான் உங்க கூடவே இருந்து பாத்துக்கிட்டதுக்கு அதை நன்றி கடனா எடுத்துக்கிறேன். சரிங்க, தள்ளுங்க, எல்லாரும் தள்ளி போயிருங்க. தள்ளுங்க. தாத்தா சொன்னா கேளுங்க ப்ளீஸ் தாத்தா. தாத்தா சொன்னா கேளுங்க. தள்ளுங்க. நான் சாக போறேன். இங்க பாரு, என் முடிவை நான் மாத்திக்க மாட்டேன். சாக போறேன். என் மருமக இல்லாத உலகத்துல நான் உயிரோட இருக்க மாட்டேன். தள்ளுங்க எல்லாரும், தள்ளுங்க. என் லட்சுமி எங்க போனான்னு தெரியல. ஐயோ, போங்க போங்க, நான் சாக போறேன். சொன்னா கேளுங்க ப்ளீஸ் தாத்தா. ப்ளீஸ் ஏன் இப்படி பண்றீங்க? கீழே இறங்கி வாங்க தாத்தா. தள்ளுங்க, தள்ளி போங்க எல்லாரும். தாத்தா 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 என்ன தாத்தா பண்றீங்க? தாத்தா சொல்றத கேளுங்க தாத்தா. எப்பவும் இப்படி பண்றாங்க தாத்தா. தாத்தா சொல்றத கேளுங்க தாத்தா. தாத்தா கொஞ்சம் வெளியில வாங்க தாத்தா. அம்மா இதோ வந்துட்டு இருக்காங்க தாத்தா. தாத்தா சொல்றத கேளுங்க தாத்தா. தள்ளி போயிருங்க. என்னை யாரும் தடுக்காதீங்க. தள்ளி போங்க. நான் விழுந்து சாக போறேன். தள்ளி போங்க, போங்க போங்க, எல்லாரும் போயிருங்க. நான் குதிக்க போறேன். சொல்றேன்ல, எல்லாரும் தள்ளி போங்க, போயிருங்க. நான் இங்க பேச்சு கொடுத்துட்டே இருக்கேன். நீ மேல போய் ஏதாவது பண்ணுடா, அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். கீழே வந்து ஏதாவது பண்ணிட்டு வர்றோம். நீ போ சொன்னா கேளு. நான் பேச்சு கொடுத்துட்டே இருக்கேன். போட போங்க, தள்ளி போயிருங்க. எனக்கு வாழ பிடிக்கல. கீழே இறங்குங்கய்யா. சொன்னா கேளுங்க. என்ன இவர் இப்படி பண்றாரு? என் மனசுக்குள்ள நான் ரொம்ப நொறுங்கி போயிட்டேன். என் லட்சுமிக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல. அவ எங்க போனான்னு தெரியல. அவளை தேடி கண்டுபிடிக்க உங்க யாருக்கும் துப்பு இல்ல. உங்களை நம்பி இனிமே உசுரோட இருந்து எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. தாத்தா வேணாம் தாத்தா. சொன்னா கேளுங்க தாத்தா. கீழே இறங்கி
பவி தள்ளுங்க, நான் குதிக்க போறேன். தள்ளி போங்க. லட்சுமி, என்னை விட்டுட்டு எப்படிமா போன நீ? அம்மா எப்படி பண்ணிடாதம்மா. ஐயோ அம்மா, அம்மா. அம்மா, என்னை விட்டுட்டு எப்படிமா இருந்த? எங்கம்மா இருந்த நீ? அம்மா, என்னை பெற்ற தாய் மணியே, நீ இல்லாம என்னால உயிரோட இருக்க முடியாதுமா. இதெல்லாம் யோசிக்கவே இல்லப்பா. நீங்க இப்படி எல்லாம் பண்ணுவீங்கன்னு யோசிக்கவே இல்லப்பா. ஐயோ, அப்பா விட்டுட்டு நீ எப்படிமா இருந்த? ஒரு நிமிஷம் தாமதமா வந்திருந்தா என்ன ஆயிருக்கும்பா? உங்களை இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு நான் ஆளாக்கிட்டேனேப்பா. நான் ஒரு பாவிப்பா, நான் ஒரு பாவி. என்ன மன்னிச்சிடுங்கப்பா, என்ன மன்னிச்சிடுங்கப்பா, மன்னிச்சிடுங்க. அம்மா, இனிமே இப்படிலாம் பண்ணிடாதம்மா. என்ன மன்னிச்சிடுங்க. வாங்கப்பா, வாங்க, நம்ம வீட்டுக்கு போலாம். நம்ம வீட்டுக்கு போலாம்ப்பா, வாங்க போலாம். ஆமா தாத்தா, போலாம் தாத்தா. இது பாருங்க, உங்க லக்ஷ்மி இருக்கிற வீட்டுக்கு போலாம்ப்பா, வாங்கப்பா, வீட்டுக்கு போலாம். என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு இனிமே எனக்கு சத்தியம் பண்ணி கொடுமா. அத்தை, என்னத்தை யோசிக்கிறீங்க? சத்தியம் பண்ணி கொடுங்க அத்தை. சத்தியம் பண்ணுமா. அம்மா ப்ளீஸ்மா, என்ன மன்னிச்சிருமா. உன் மேல சத்தியமா இனிமே அந்த மாதிரி ஒரு வார்த்தை பேச மாட்டேம்மா. சத்தியமா பேச மாட்டேம்மா. என்ன மன்னிச்சிருமா. அம்மா, எங்களை விட்டு போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுமா. அப்பா, 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 நான் சத்தியம் பண்றேன்ப்பா, நான் சத்தியம் பண்றேன்ப்பா. இனிமே உங்க யாரையும் விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன்ப்பா. நம்ம வீட்டை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். என் குட்டியை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். என் குட்டியை விட்டுட்டு போக மாட்டேன். என் பவியை விட்டுட்டு போக மாட்டேன். யாரையும் விட்டுட்டு போக மாட்டேன்ப்பா. என் வீட்டை விட்டுட்டு போக மாட்டேன். உங்களை தனியா விட்டுட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன்ப்பா. நான் சத்தியம் பண்றேன். நான் சத்தியம் பண்றேன்ப்பா. அம்மா, நான் செக்யூரிட்டி சிங்காரம் பேசுறேம்மா. சொல்லுங்கண்ணே. இந்த பால் பாக்கெட் போடுறவங்களுக்கு பணம் கொடுக்கணும்ல, அவங்க வந்திருக்காங்க. பணம் எடுத்துட்டு கீழே வரீங்களா? தோ இப்ப வந்துடுறேண்ணே. சரிங்கம்மா. பால்காரம்மா கீழே வந்திருக்காங்களாம். நான் பால் பணம் கொடுத்துட்டு வந்துடுறேன். பாத்துக்கோ பவி. என்ன தாத்தா முறைக்கிறீங்க? இதுக்கெல்லாம் உங்க அத்தை தான் போகணுமா? ஏன் நீ போய் பணம் கொடுத்துட்டு வந்தா பால்காரமா வேணாம் நான் சொல்ல? ஐயோ தாத்தா, நான் என்ன போக மாட்டேன்னு சொன்னேனா? நம்ம யாரையாச்சும் அவங்க போக தான் சொன்னாங்களா? போன் அடிச்சதும் அவங்களே போனாங்க, கால் அட்டென்ட் பண்ணாங்க, பேசினாங்க, பேசிட்டு போயிட்டே இருக்காங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஜவார், நீ ஒரு நல்ல மருமகளா இருந்தா உங்க அத்தை வாசப்படிய தாண்டறதுக்கு முன்னாடியே நீ போய் வாசலை மறிச்சு நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன்னு சொல்லியிருக்கணும். நான் இப்போ நல்ல மருமகன் சொன்னேனா? அப்புறம் நான் ரொம்ப நல்ல மருமக. விளங்கிருமுடா. அதோட முடிஞ்சது. லக்ஷ்மி, மறுபடியும் வீட்டுக்கு வந்தாச்சா? எப்போ வந்தீங்க நீங்க? யாருக்கும் தெரியாம போன மாதிரி யாருக்கும் தெரியாம வந்துட்டீங்க போல இருக்கு. நீ சும்மா இரு பிரதிபா. நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன் லக்ஷ்மி. நீ இப்படி வீட்டு விட்டு போவேன்னு நான் நினைச்சு கூட பாக்கல தெரியுமா?
అలాగా నీకేంటి కవలా? எதுனாலும் எங்ககிட்ட சொல்லாமே. இத்தனை வருஷமா இங்கதான் ஒன்னா குடியிருக்கோம். ஒரு கஷ்டம்னா கூட இருக்கிறவங்க உதவி செய்ய மாட்டாங்களா? வேணவே வேணாம், எதுவுமே வேணான்னு விட்டுட்டு ஓடுற அளவுக்கு அப்படி என்ன பிரச்சனை உனக்கு? அது லக்ஷ்மி, உங்களதான் கேக்குறாங்க. பேசுங்க. பேச முடியலையா இல்ல பேச்சு வரலையா? கமா லக்ஷ்மி, நாங்களே உங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்க நல்லதுக்கு தானே நாங்க எல்லாரும் சொல்லுவோம். வீட்ல யாரோட பிரச்சனை உங்களுக்கு? உங்க சன்னோடையா இல்ல உங்க மாமனாரோடையா? புள்ளையோட லக்ஷ்மி எப்படி சண்டை போடுவா? ஒரே புள்ள, பாசக்கார புள்ள வேற. எப்படியும் அந்த பெருசுதான் சண்டை இழுத்து இருக்கும். இவங்க எல்லாம் நமக்கு யாரு? அக்கம் பக்கத்துல குடி இருக்கிற மூணாவது மனுஷங்க தானே. இவங்க கிட்ட எதுக்கு சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? என்ன நடந்ததுன்னு சொல்லனா ஆளாளுக்கு ஒரு கதையை சொல்லி கண்ணு காது மூக்கு எல்லாத்தையும் வச்சு தினசா பேக் பண்ணி அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் ஸ்னேகா அபார்ட்மெண்ட்ல இருக்கிறது ஒரு லக்ஷ்மியை சுத்தி 1000 வதந்தின்னு ஸ்னேகா அபார்ட்மெண்டே சிரிக்க ஆரம்பிக்கும். என்ன இங்க சிரிப்பு சத்தம்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல பவி. பால்காரமா வந்திருக்காங்கன்னு சிங்கரா அண்ணன் சொன்னார்ல. இந்தா போய் பணத்தை கொடுத்துட்டு இருக்கட்டும். நம்ம கிட்ட பணம் வாங்காம பால்காரமா இந்த பிளாட்டை விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க. என்ன இங்க ஒரே கூத்தம் கும்மாலமா இருக்கு? ஆளு ஏமாந்தா போதுமே, நிக்க வச்சு தலையில மிளகா அரைச்சிருவீங்க. ஒரு நல்ல விஷயம், அத உங்ககிட்ட கேட்டு தெளிவுபடுத்திக்கலான்னு தான் குடும்பத்தோட வந்திருக்கேம்மா. என்னென்ன? எனக்கு நீங்க பெரிய மனசு பண்ணி எல்லார்ட்டையும் கேட்டு பணம் கலெக்ட் பண்ணி கொடுத்தீங்க. உண்மையை சொல்லணும்னா உங்க தயவால தான் என் பொண்ணோட கல்யாணமே சிறப்பா நடந்தது. நீங்க செஞ்சது பெரிய உதவிங்க. அந்த பணம் மட்டும் இல்லைனா அவங்க கேட்ட எக்ஸ்ட்ரா நகையை எங்களால போட்டிருக்க முடியாது. இதுல நான் செஞ்சது ஒண்ணுமே இல்லைங்க. சிங்கார அண்ணன் எவ்வளவு வருஷமா இங்க வேலை செய்யறாரு. அவர் பொண்ணுக்கு ஒரு நல்லது நடக்கும்போது நம்மளால முடிஞ்சதை செய்ய வேண்டாமா? சரி, அதை விடுங்க. இப்ப என்ன விஷயத்துக்கா வந்திருக்கீங்க அது சொல்லுங்க. அது ஒண்ணு இல்லம்மா, என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி 2 மாசம் ஆகுது. தாலி பிரிச்சு கோக்கணும்னு சொல்றாங்க. அது ஏதோ சடங்கா செய்யணுமாமா. அது எப்படி செய்யறது என்ன செய்யறதுன்னு தெரியல. அதான் உங்ககிட்ட கேட்டா கொஞ்சம் விவரம் சொல்லுவீங்கன்னு தான் ஃபேமிலியோட வந்திருக்கேம்மா. ஓ, தாலி பிரிச்சு கோக்குறதா? சந்தோஷமா செய்யுங்க. நாங்க ரெடியா தான் இருக்கோம். எப்போ செய்யணும்னு மட்டும் சொல்லுங்க. அது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு வழக்கம் இருக்கும். அப்புறம் தாலி பிரிச்சு கோக்குறதெல்லாம் அதிகாலையில 4:30 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்துல செய்யறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. நாங்களும் அதே மாதிரி அந்த டைம்லயே செஞ்சிடறோம்மா. முதல்ல உங்க குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு குலதெய்வத்துக்கு தனியா ஒரு பூஜை செய்யுங்க. உங்க வம்சத்துல சுமங்கலியா வாழ்ந்து செத்து போனவங்களை வேண்டிக்கிட்டு ஒரு சின்ன படையல் போடுங்க. எங்க அம்மா கூட இதாங்க சொன்னாங்க. தாலி பிரிச்சு கோக்குறது மட்டும் இல்லங்க, பொதுவா சுமங்கலிங்களை வேண்டிக்கிட்டு பிரார்த்தனை பண்றது எப்பவுமே நல்லது. வீட்ல எந்த காரியம் நடந்தாலும் அதோட சேர்த்து சுமங்கலி பூஜை செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்கம்மா, அதே செஞ்சிடலாம். வேற ஏதாவது? சுமங்கலி பூஜையை முடிச்சிட்டு தாலி பிரிச்சு கோக்க வேண்டியதுதான். அப்புறம் திருமாங்கல்யத்துல 16 திரி இருக்கும். கழுத்துல இருக்கிற பழைய தாலிய கழட்டாம புது தாலியில கோக்கணும். அத மட்டும் மறந்துடாதீங்கண்ணே. சரிங்கம்மா, அதே மாதிரி பண்ணிடுறேம்மா. அப்புறம் இன்னொரு விஷயம்மா, எங்க சொந்தக்காரங்களெல்லாம் கூப்பிடணுமா இல்ல நம்ம தனிப்பட்ட முறையில நம்ம வீட்லயே பண்ணிடலாமாமா? அதெல்லாம் உங்க சௌகரியம் என்ன. தாலி பிரிச்சு கோக்குறதுல ஒரு சின்ன சடங்கு தான். வீட்டோட பண்றதுதான் எல்லாரும் செய்யறாங்க. உங்களுக்கு வசதி இருந்துச்சுன்னா ஒரு 4-5 பேரை கூப்பிட்டு வெத்தலை பாக்கு தாம்பூலம் கொடுக்கலாம். அதெல்லாம் ஒண்ணு கட்டாயம் இல்ல. சரிங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா. சிங்காரம்,
யாருக்கு தாலி பிரிச்சு கோக்குறத பத்தி பேசிட்டு இருக்கீங்க? என் பொண்ணுக்குதாம்மா. பட் தாலி பிரிச்சு கோக்குறதெல்லாம் சுமங்கலிங்க சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல? ஏன் அத்தை இப்படி இருக்கீங்க? நீங்க என்ன இன்னும் சின்ன குழந்தையா? தாங்க முடியல பவி. இத்தனை நாளா இதெல்லாம் வெளியில காட்டிக்காம மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சிட்டு இருந்தேன். உள்ளுக்குள்ளேயே புழுங்கிக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப யாராவது ஏதாவது சொன்னாலே பொசுக்குன்னு அழகா வருது பவி. ஐயோ அத்தை, நீங்க அழவே கூடாது அத்தை. இன்னும் கரெக்டா சொல்லணும்னா நீங்க அழறதுல எந்த நியாயமும் இல்ல. அத்தை, நான் தெரியாம தான் கேக்குறேன். இந்த மூட நம்பிக்கைக்கெல்லாம் ஒரு அளவே கிடையாதா? நீங்களும் மாமாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்டு தானே ஒண்ணு சேர்ந்தீங்க. ஏதோ அவர் நேரம் கடவுள்கிட்ட அவர் சீக்கிரம் போயிட்டாரு. அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க அத்தை? இல்ல யார் தான் என்ன செய்ய முடியுங்கிற? இதெல்லாம் நாம பேசிக்கலாம் பவி. ஆனா ஊர் என்ன நினைக்குதுன்னு பாத்தியா? ஊர் உங்களை உட்கார வச்சு ஒரு வேளை சாப்பாடு போட்டுச்சா? இல்ல ஒரு புடவை துணிமணியாவது எடுத்து கொடுத்திருக்கா? 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத ஊருக்காக நீங்க எதுக்கத்த ஒதுங்கி போகணும்? யார் கூடவும் ஒட்டிக்கணும்னு நினைக்கல பவி. அதே சமயத்துல ஒதுங்கி போகணும்னு நினைச்சதில்ல. ஆனா தேடி வந்து வம்பு கிழக்க பாக்குறவங்கள நான் என்ன செய்யறது சொல்லு? என்ன செய்யறதுன்னு உங்களுக்கு தெரியலல்ல? அப்போ நான் சொல்லி கொடுத்தா கத்துக்கிறீங்களா? நீ என்ன சொல்ல போற? பதிலுக்கு பதில் நல்ல கேள்வி கேளுங்கன்னு சொல்லுவ, அதானே? கரெக்ட். பிரதீபா மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் 4 வார்த்தை இல்ல 400 400 4000 வார்த்தை கேட்டாலும் பத்தாது. நான் இந்த விஷயத்துல எல்லாம் வஞ்சனே வைக்க மாட்டாத. பரவாயில்ல. ஆனா ஒரு விஷயத்த நீ யோசிச்சு பார்க்கணும் பவி. 1000 தான் நம்ம மனசை தேத்திக்க நினைச்சாலும் ஒரு சடங்கு சம்பிரதாயம்னு வரும்போது அதுல எல்லாம் கலந்துக்க தகுதி இல்லாதவன்னு எல்லாரும் ஒதுக்கி தானே வைக்கிறாங்க. நான் என்ன மட்டும் சொல்லல, இந்த உலகத்துல ஏன் நிலைமையில இருக்கிற எந்த பெண்ணா இருந்தாலும் இப்படிதானே நடத்துறாங்க பவி. அதத்தான் அத்தை நானும் சொல்றேன். முட்டாளுங்க நிறைஞ்ச உலகத்துல மூட நம்பிக்கைக்கு பஞ்சமே இல்ல. நாம ஏன் அதை மாத்தி பார்க்க கூடாது? இதை நான் எப்படி எடுத்துக்கணும்னு எனக்கு தெரியலம்மா. ஆனா சத்தியமா என்னால நம்ப முடியலம்மா. இவங்களையா நீ எனக்கு பொண்ணு பார்த்திருந்த? இல்ல, எனக்கு புரியல. எதனாலமா எனக்கு இப்படி எல்லாம் நடக்குது? முதலா லட்சுமி மேடத்தை பார்த்தப்போ இவ்வளவு நல்லவங்களா இருக்காங்களேன்னு நினைச்சேம்மா. அவங்களோட கூட பழகி அவங்கள பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அம்மா மாதிரியே இவங்களுக்கும் மனசுன்னு நினைச்சேன். ஆஸ்பத்திரியில என் கூட இருந்து என்ன பார்த்துக்கிட்டதுக்கு அப்புறம் தன்னால வர முடியாத இடத்துக்கு அம்மா நீதான் இவங்களை அனுப்பி வச்சிருக்கியோன்னு தோணுச்சு. இப்ப இந்த போட்டோவை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். எனக்காக நீ பார்த்த பொண்ணு இவங்க தான்னு இப்பதாம்மா எனக்கு தெரியுது. எனக்கு உண்மையிலேயே என்ன பேசுறதுன்னே புரியல. நடக்காமலே போன அதிசயம் எனக்கு தெரியாமலே போயிட்டு ரகசியமா கூட இருந்திருக்கலாம்ல. நான் இப்போ இதை எதுக்காக எடுத்து பார்த்தேன்னு எனக்கு புரியலம்மா. நீதான் இதையெல்லாம் பின்னாடி இருந்து நடத்தி வச்சிட்டு இருக்கியா? தயவு செஞ்சு பதில் சொல்லுமா.
எனக்கு புரிஞ்சிடுச்சுமா. பேடி இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்க சொல்லி பேசினதை கூட நீதான் ஏற்பாடு பண்ணிருக்க. சம்பந்தமே இல்லாம இப்ப இந்த போட்டோவை எடுத்து பார்த்தது உன்னாலதான். போட்டோவா தான் இருக்க, பேசாம தான் இருக்க. ஆனா நீ என்ன நினைக்காம இருக்கிறது இல்லம்மா. என்னை பத்தி நீ கவலைப்படாம இருக்கிறது இல்லம்மா. அம்மாங்கிறவளை கடவுள்னு சொல்றது தப்புன்னு இப்ப எனக்கு தோணுதுமா. எந்த கடவுளையும் என் அம்மா அளவுக்கு இருக்க மாட்டாங்கம்மா. சத்தியமா சொல்றேம்மா, இதான் நிஜம். சந்தோஷ், என்ன என்ன விஷயம்னு சொல்லு. நான் அர்ஜென்டா வெளியில போறேன். 1 hour கழிச்சு தான் வீட்டுக்கு வருவேன். ஓகேவா? அது தெரியும்டா. இப்போ எதுக்கு நான் அர்ஜென்ட்டா கூப்பிட்ட அத சொல்லு. கொஞ்சம் வெயிட் பண்ணு, சொல்றேன். என்ன வாங்கிக்கோ. வீட்டுக்கு போயிட்டு பிரிச்சு பாரு. சந்தோஷ், எனக்கா இது? பின்ன பக்கத்து வீட்டு ஆன்டிக்கா நான் வாங்கிட்டு வருவேன். என் அன்பு பொண்டாட்டிக்கு, என் பொண்டாட்டிக்கு தான் வாங்கிட்டு வந்தேன். சோ ஸ்வீட். என்னால வீட்டுக்கு போய் பிரிச்சு பாக்குற வரைக்கும் சஸ்பென்ஸ் தாங்காது. ஏன் இவ்வளவு அவசரம்? வீட்டுக்கு போயிட்டு தனியா நீ பிரிச்சு பாரு. நான் இப்ப கிளம்புறேன். ஒரு 1 hourல வந்துருவேன். ஓகேவா? அம்மா கேட்டா ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருக்கேன்னு சொல்லு. தேங்க்ஸ் சந்தோஷ். தேங்க்ஸ் மட்டும்தானா? வேற வேற வா. ஏய், ஒரே ஒரு கிஸ் கூட. லூசு புருஷா, இது பப்ளிக் பிளேஸ்டா. இருக்கட்டும். 4 பேர் நடமாடுற இடம். இங்க போய் அப்படி கட்டி பிடிப்ப? எனக்கு லைசென்ஸ் இருக்கு. நான் உன் புருஷன். என் பொண்டாட்டிய நான் கட்டி பிடிக்கிறத எவன் பார்த்தா எனக்கு என்ன? இதுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. உனக்கு தில் இருந்தா தாத்தா முன்னாடி இப்படி செய்ய. தாத்தா பேரை சொல்லி மூடே அவுட் பண்ணிட்டான். நான் போயிட்டு வரேன். ஓகே. Yes. பிரதீபா, இதெல்லாம் நியாயமே இல்ல. உங்களை ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணதா நான் வந்தேன். நீங்க இன்னும் பழசே நினைச்சிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? வாமா பவித்ரா, ஏன் அங்கேயே நின்னுட்ட? உள்ளவா. தேங்க்ஸ் ஆண்டி. ஆனா உங்க மருமக இன்னும் என்ன உள்ள கூப்பிடல. அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நாட் an issue. நமக்குள்ள என்ன ஃபார்மாலிட்டிஸ்? ப்ளீஸ் ப்ளீஸ் உள்ள வா. வா 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 உள்ள வாமா. வாமா. வா வா பவித்ரா, உட்காரு. இருக்கட்டும் ஆண்டி. வீட்ல அத்தை ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கு அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அதான் உங்களை இன்வைட் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். ஃபங்க்ஷனா? லட்சுமி அத பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லையே. திடீர்னு அரேஞ்ச் பண்ண ஃபங்க்ஷன் ஆண்டி. அதனாலதான் முன்னாடியே சொல்ல முடியல. எனக்கும் கல்யாணம் ஆகி 4 மாசம் ஆயிடுச்சு. இன்னும் தாலி பிரிச்சு கோக்கவே இல்ல. அதான் ஏன் தள்ளி போடணும்னு சொல்லி கையோட முடிச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷமா. கண்டிப்பா வந்துடுறோம்.
ரொம்ப கிராண்டாலாம் பண்ணலாம் ஆண்டி, சிம்பிளா வீட்டோட தான் பண்றோம். எங்க அத்தா தான் இந்த பூஜையவே நடத்த போறாங்க. உங்களுக்கு அதுல ஒன்னும் அப்செக்ஷன் இல்லையே? என்னம்மா எப்படி கட்டிட்ட? லட்சுமியை விட இத நல்லா செய்ய தெரிஞ்சவங்க வேற யார் இருக்காங்க? அப்படி சொல்லுங்க ஆண்டி. அப்புறம் பிரதீபா, நான் இன்வைட் பண்ணது உங்க அத்தைய மட்டும் இல்ல, உங்களையும் சேர்த்துதான். கண்டிப்பா நீங்க எனக்கு நடக்க போற ஃபங்க்ஷனுக்கு நாளைக்கு வந்தே ஆகணும், ஓகேவா? ஷூர் ஷூர், வை நாட், டெஃபினட்டா வந்துறேன். அப்புறம் ஃபங்க்ஷன் எங்க வச்சிருக்கீங்க? நம்ம ஏசி ஹால்ல தானே? சாச்சா, அதெல்லாம் இல்ல, எங்க வீட்லயே தான் நடக்க போகுது. ஓ, வீட்லயா? வை? யூ see, வெயில் காலம், ஒரு 4-5 பேர் ஒண்ணா சேர்ந்தாலே ஒரு மாதிரி ரொம்ப கன்ஜஸ்டடா கசகசன்னு ஆயிடும்ல. ஆனா நல்ல மனசோட ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணா இந்த கசகசப்பெல்லாம் நினைப்பிலே நிக்காது இல்ல ஆண்டி? வெல், கேட்டரிங் சொல்லிட்டீங்களா? நீங்க எதுக்கு அத பத்தி எல்லாம் கவலைப்படுறீங்க? நீங்க ஃபங்க்ஷனுக்கு வரணும், முழுக்க அட்டெண்ட் பண்ணணும், திருப்தியா சாப்பிட்டுட்டு போகணும். எல்லாத்துக்கும் சேர்த்துதான் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிருக்கோம். ஆனா ஒரு விஷயம், நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி 5 ஸ்டார் அளவுலலாம் நாங்க எதுவும் ஏற்பாடு பண்ணல. சிம்பிளா கேட்டரிங்ல சொல்லிருக்கோம். ஆனா கம்பெனி சின்னதுனாலும் காரியம்லாம் சுத்தமா இருக்கும். என்னமோ சொல்லுவாங்களே, போட்டிக்கு புள்ள பெத்துக்கிற மாதிரின்னு, அந்த மாதிரியில இருக்கு. போட்டிக்கு எதுக்கு நான் புள்ள பெத்துக்கணும்? எனக்கு என்ன வயசாயிடுச்சா? எப்போ எனக்கு வேணும்னு தோணுதோ அப்போ நான் புள்ள பெத்துப்பேன், இல்ல ஆண்டி? ஒரு நிமிஷம் இரு பவித்ரா. பிரதீபா, பவித்ராவுக்கு குங்குமம் கொடுமா. ஏன், நீங்க சுமங்கலி தானே, நீங்க கொடுத்தா அதை வாங்கிக்க மாட்டல? போங்க, போய் எடுத்துட்டு வாங்க. அம்மா ஒரு நிமிஷம் இருமா. யோசிக்கவே வேண்டாம் பிரதீபா. கண்டிப்பா இந்த ஃபங்க்ஷன் நான் உங்களுக்கு கொடுக்கிற ஆன்சர். எங்க அத்தை பண்றாங்க. எவ்வளோ பெரிய சுமங்கலிய கூப்பிட்டு நடத்தினாலும் எங்க அத்தை பண்ற அளவுக்கு அது பெஸ்டா அமையாது. இத நீங்க நேர்ல பார்த்து ரசிச்சு கன்ஃபார்ம் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த ஃபங்க்ஷனே நான் வைக்கிறேன். மறக்காம வந்துருங்க, சரியா? அப்பா பாருங்க யார் வந்திருக்காங்கன்னு. வாங்க வாங்க வணக்கம், வாங்க சம்பந்தி, வணக்கம். வாங்க. வைதேகி, பவித்ரா, நான் நினைச்சேன் நீ அதான் இருப்பேன்னு. ஏன் லேட்டு? ஏய், உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அப்பா அம்மாவை பேர் சொல்லி கூப்பிட கூடாதுன்னு. ஓகே ஓகே, சாரி சாரி. வாங்க வைதேகி. ஐயோ வாங்கம்மா. ஐயோ பழக்கம் ஆயிடுச்சு தாத்தா சார். சம்பந்தி அம்மா, சம்மந்தி வரலையா? ஆமா மாமா அங்க இல்ல மாப்ள, அவர் வரல. ஏதோ அவசர வேலைன்னு சொல்லி வெளியே போயிருக்காரு. ஓ, நீங்க சொல்றது உங்களுக்கே நியாயமா இருக்கா? உங்க பொண்ணோட முதல் ஃபங்க்ஷன் இது. இதுக்கு நீங்க 2 பேரும் ஜோடியா வர வேண்டாமா? நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் சம்மந்தி, அவர் கேட்க மாட்டேன்ட்டாரு. ஒருவேளை அப்புறமா தனியா வந்து பொண்ணை பார்த்துட்டு செல்லம் கொஞ்சிட்டு போவாரோ என்னவோ. ரொம்ப அழகா டெக்கரேட் பண்ணிருக்கீங்க, பார்க்க கோவில் மாதிரி இருக்கு. இருக்குல்ல, எல்லாம் எங்க அத்தை பண்ண வேலைதான். ரொம்ப அருமையா பண்ணிருக்கீங்க சம்மந்தி. வைதேகி, டெக்கரேஷன் மட்டும் தான் அழகா இருக்கா? ஏ, எல்லாம் தான் நல்லா இருக்கு. ஏன் அந்த மாதிரி கேக்குற? மக்கு வைதேகி, என் ஜிமிக்கே பாத்தியா இல்லையா? எனக்காகவே சந்தோஷ் ஸ்பெஷலா அவனே கடைக்கு போய் சர்ப்ரைஸா வாங்கிட்டு வந்து கொடுத்தான். ரொம்ப அழகா இருக்குடி. மாப்பிள்ளனா இப்படிலாம் இருக்கணும். தேங்க்யூ அத்தை. பாத்தீங்களா, உங்களை நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க உட்காருங்க, நான் போய் டீ போட்டு கொண்டு வரேன். இருக்கட்டும் சம்மந்தி, உட்காரவா வந்தோம். ஏதாவது வேலை இருந்தா கொடுங்க, எனக்கு சும்மா இருந்தா பிடிக்காது. சரியா சொன்னீங்க சம்பந்தி. பாருங்களேன், இப்ப எனக்கு வீட்ல வேலையே இல்லாத மாதிரி பண்ணிட்டாங்க. அதுக்கு காரணம் உன்னோட மருமக தான். ஏன் தாத்தா, நான் செஞ்சது தப்பா? எப்போ வந்தா அத்தை சமைக்கிறாங்க, 24 மணி நேரமும் கிச்சனே கதின்னு இருக்காங்க. இன்னைக்கு ஒரு நாள் அவங்கள ஹாயா பூஜையில உட்கார வைக்கலான்னு தான் இந்த கேட்டரிங் ஆர்டரே வெளியே கொடுக்க சொன்னேன்.